இன்னும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். மேலும் நிறைய இடத்துக்கு போகலாம். நாங்கள் வந்து மோடிஜி வீட்டுக்கு ஒன்று போகணும். சும்மா போய் பார்க்கலாம். மோடிஜி வீட்டுக்கு டிசம்பர் விட்டுட்டு பிப்ரவரி நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த அந்தமான் போகும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக சார் சொல்லுங்க சார். வணக்கம். My name is Murli. As usual, food is very good and the service is excellent, no doubt. And we are associated with Mr. Shivakumar for the last more than 12 years. Good service. Thank you. Thank you sir. என்னுடைய பேர் ராஜசேகர். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து இந்த சாய் துவாரகமா டூர்ஸ் மூலமாக குஜராத் இப்போ வந்திருக்கேன். ஆல்ரெடி 6 தடவை 7 தடவை ஷிரடி ட்ரிப் வந்திருக்கேன். ஏன் மறுபடியும் வரேன்னா நல்லா பண்ணுறதுனால தான் மறுபடியும் போன தடவை காசி ட்ரிப் வந்தோம். அப்போ வரும்போதே நெக்ஸ்ட் என்ன ட்ரிப்பு போடுறோன்ற கேள்வி கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சிவகுமார் இஸ் அ பெஸ்ட் மேன். அவர் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஃபுட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும், நல்ல பஸ்ஸு, நல்ல ஃபுட்டு, நல்ல ஹோட்டல். அதுதான் வேணும். அவர் 3 தான் வேணும் நமக்கு. நல்லா பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஃபுட்டுன்னும் போது அவரே வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பண்ணுறது வந்து கிரேட் திங். யாரும் பண்ண மாட்டாங்க. எங்கே ஹோட்டலில் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே ஹோட்டலில் நமக்கு வந்து ஆவாது சாப்பிட்டா. அவரே வந்து பண்ணுறாருன்னா அது வந்து பெரிய விஷயம். குக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பண்ணுறதுன்னா இட்ஸ் எ கிரேட் திங். ஸோ கீப் இட் அப். இவர் இன்னும் மென்மேலும் வரணும், மலரணும் அப்படின்னு வந்து நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் இந்த சாய் துவாரகமா மூலமாக வந்து நல்லது பெறணும்னு நான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் சொல்லுங்க சார். பரவாயில்ல சார். நன்றி சார். என் பேர் பாஸ்கர். மனைவி லதா. சென்னையிலேருந்து வரோம். லாஸ்ட் டைம் வந்து காசிக்கு போயிருந்தோம். சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறத விட அதனால தான் மறுபடியும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த குஜராத் ட்ரிப்லையும் அதே மாதிரி வழக்கம் போல் இது ட்ராவலிங்கு கவர் அப் பண்ணிட்டாரு. ஃபுட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. டிரான்ஸ்போர்ட்டேஷனு படத்தோடு எல்லாம் கவர் பண்ணிட்டாரு. அதனால் எல்லாம் கவர் பண்ணனால எங்களையும் கவர் அப் பண்ணிட்டாரு. அதனால் அந்த ட்ரிப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஃபேமிலி டாக்டரு, ஃபேமிலி வக்கீலுன்னு சொல்கிற மாதிரி ஃபேமிலி ட்ராவல்ஸ் ஆகி போச்சு இது. அதனால் அதே மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறதுனாக்கா, எல்லாத்துக்கும் சிறந்ததுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்ற மாதிரி அவர் நினைச்சா இதுக்கும் மேலே சிறப்பாக அவராலேயே அமைக்க முடியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தெரியாது நீங்க சொல்லுங்க. செகண்டே நான் குஜராத்லேருந்து ரொம்ப ஃபேமிலி டூர் எப்படி சொல்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. இது இன்டர்ன் பார்த்து உண்மையிலே நாங்களாம் இதெல்லாம் பார்ப்போமா தெரியாது. உங்கள் புனிதரை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு புனிதர் தான். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். சார் எப்படி இருந்தது சார்? இப்போ வணக்கம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாய் துவாரகன் அட்மாயில் வர்றோம். எங்கள் சம்பந்திங்க 2 பேரும் அவங்க தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து யூரோப் டூர் போயிட்டு வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது நல்ல விதமாக நடந்ததுங்கிறதுனால தான் எங்கள் பொண்ணு வந்து நீங்களும் இந்த தடவை அவங்க போகிறப்ப போயிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் ஜோதிர்லிங்க தரிசனங்கள் முடித்து விடலாம் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு நாங்கள் வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் வெரி குட். ஸோ we are thinking to go in for other things like Jharkhand, Muktinath, அப்புறம் வேறு ஏதாவது சில இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம். மத்திய பிரதேஷ் அண்டு மகாகாலேஸ்வர் அண்டு ஓம்காரேஸ்வரர் அது 2 கூட போகணும்னு இருக்கோம். பார்ப்போம். கடவுள் பிராப்தம் இருந்தால் தான் எதுவும் நடக்கும். அதே நாங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். இப்போ கூட இந்த தடவை நான் வந்தப்போ கூட கடலுக்கு நிஷ்கலங்கர் இதில் நான் நடப்பேனா மாட்டேனான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக நம்மளுக்கு அமைஞ்சது. நல்ல விதமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தேங்க்யூ சார். மேம் சொல்லுங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லைக் டு கோ மோர் அண்ட் மோர் பிளேசஸ் த்ரூ சாய் துவாரகா. தேங்க்யூ. மேடம் எப்படி இருந்தது? உங்கள் பேரையும் ஊரும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என் பேர் ராதா. நான் சென்னையிலேருந்து வரேன். நாங்கள்
ஏற்கனவே இந்த ட்ராவல்ஸில் போன வருஷம் போயிருக்கோம். இதை இவங்க ரெஃபர் பண்ணி இன்னொரு யூரோப் டூரும் போயிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து அன்மேச்சாக இருக்கிறதுனால திருப்பி வரணுங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டுருக்கு. ஸோ இது இந்த சேவை மனப்பான்மையோட ஒரு எளிமையாக எல்லாரோட பழகத்துக்கு இனிமையாகவும் இருக்குங்க. எல்லா சௌகரியங்களும் பார்க்கணும். ஒரு தடவை காசி டூரில் வரும்போது நடக்க முடியாதவங்களுக்கு தனியாக ஆட்டோ வச்சு அவங்க தனியாக கவனிச்சு ஒவ்வொருத்தரையும் மழை பெஞ்சிட்டு இருந்து அவங்களும் தனியாக கவனிச்சு ஒவ்வொருத்தரையாக பார்த்து ஒரு குடும்பத்து மனுஷங்க மாதிரி ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி ரொம்ப அன்பாக பழகிட்டு அதை எங்களை ரொம்ப டச் பண்ணிட்டு அதனால திருப்பி உங்ககிட்டே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் இனிமேலும் நீங்கள் மேற்கொண்டு போடும்போது எங்கள்கிட்ட தகவல் தெரிவிங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி நாங்கள் கூட தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. நான் உஷா. இப்போ பேசுகிறது எங்கள் அக்கா ராதா. என் பேர் உஷா. சென்னையிலேருந்து வர்றேன். லாஸ்ட் ட்ரிப் நாங்கள் சாய் தார்கா மை ட்ராவல்ஸ் காசிக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான். யூடியூப்பில் பார்த்து தான் என் டாட்டர் சொல்லி தான் நாங்கள் இந்த பயணம் போனோம். தட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த முதல் அனுபவமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்போது நான் அந்த டூர் முடிஞ்சு போகிறப்பவே நான் சிவா சார்கிட்ட சொல்லிட்டு போனேன், நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வருவோம் சார், வில் மீட் அகெயின் இன் 24 இன் அனதர் டூர்னு சொல்லிட்டு போனேன். அது மாதிரியே நாங்கள் இப்போ குஜராத் ட்ரிப்பு வந்திருக்கோம். நான் இந்த ட்ரிப்பு வந்ததுக்கு முக்கிய காரணமே எனக்கு அந்த நிஷ்கலங்க மகாதேவ் அந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. கடலுக்குள்ளே கோவிலை, அதாவது வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த கடல் எப்படி திறக்கும், எப்படி நாம் போக முடியும், நாம் அந்த கோவிலுக்கு போகிறப்போ கடல் அலை வந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு த்ரில்லு ஒரு ஆன்சைட்டி எல்லாத்தோடு தான் வந்தோம். பட்டு அது நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு கிடச்சிருந்தா, அதாவது இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தில் நம்ம போய் அந்த கடலில் அலை தண்ணி எப்படி உள்ளே போகிறதுங்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல். அது மட்டும்தான். அதர்வைஸ் இந்த வர்ஷிப்பு இதெல்லாம் நல்லாவே இருந்தது. நல்லா எங்களால் தரிசனம் பண்ண முடியுது. இட் இஸ் பியூட்டிஃபுல். சோம்நாத் டெம்பிள் பௌர்ணமி அன்னைக்கு, தேவ் தீபாவளி அன்னைக்கு எங்களுக்கு அந்த தரிசனம், இந்த வைப்பு, அன்னாபிஷேகம் டே, இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். அந்த மூமெண்ட்டை எங்களால் மறக்கவே முடியாது. இட் வில் பி இன் அவர் தாட்ஸ் ஃபார் அ லாங் டைம். அதாவது டு ஆட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். சிவா சார் வந்து வெரி கேரிங் பர்சன். நாம் கேட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். போன தடவை நான் இது தான் சொன்னேன். நாங்கள் வந்து ஐயோ நமக்கு பசிக்குது சார், எப்போ சாப்பாடு போட போகிறாங்க, ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் கொடுத்துருவீங்க. ரொம்ப கேர் பண்ணி ரெஸ்ட்டு, எவ்வளோ நேரம் நமக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும், எப்போ நமக்கு பசிக்கும்னு பார்த்து செய்வீங்க. ஃபுட் வாஸ் வெரி குட். ஆல் வாஸ் பியூட்டிஃபுல். ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் குட் எக்ஸப்ட் தட் ஜாம் நகரில் எங்களுக்கு அந்த லேக்கு இன்னும் கொஞ்சம் காமிச்சு அந்த நாங்கள் அந்த ரிலையன்ஸ் தாண்டும் போது எங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நின்று பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை இருந்தது. அது ஒன்று தான். அதர்வைஸ் இட் வாஸ் ரியலி குட். அதே மாதிரி அடுத்த வருஷம் 25ல we want to meet you again in a tour as said Naimisharanyam and Ayodhya portrait plus Muktinath. We are there with a big family. ஏற்கனவே நாங்கள் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். எப்படி போயிட்டு வரீங்க, எப்படி கம்ஃபர்ட் இருக்குது, இல்லை அடிச்சிக்க முடியாது ஒன்றுமே, அதாவது நாங்கள் தைரியமாக நீங்கள் போகலாம், ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக வரீங்க. ஒரு அதாவது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் எந்த அசௌகரியமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் வந்து ஒரு வார்த்தையாக ஐ கிவ் மை வேர்ட் ஃபார் தட். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மேடம், எப்படி இருந்து உங்கள் டூரு? நல்லா அருமையான ட்ரிப் சார். எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் முதல் முறை காசி டூர் சாரோட போயிருந்தோம். ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதனால இந்த முறை குஜராத் டூருக்கும் அவரோட வந்திருக்கோம். அடுத்த முறை ஒரிசாவுக்கும் அவரோட போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனால எங்களை போல இருக்கிற வயதானவங்களுக்கு இந்த சிவகுமார் சாரோட டூர் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. நம்பி அவங்களோட குழந்தைங்க பெரியவங்கள அனுப்பி வைக்கலாம். இதை நான் முதல் டூர்லேயே சொன்னேன், இப்போவும் வற்புறுத்தி சொல்கிறேன். வயதானவங்களுக்கு பிள்ளைங்களோட துணை இல்லாத பட்சத்தில் அவரோட நம்பிக்கையோடு போயிட்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி சார். வணக்கம். வணக்கம்.
குறையொன்றும் இல்லை குஜராத் டூரில் சிவகுமாரா. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு தேவையானதை இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை இல்லை, அது நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் இந்த 3 தான். இந்த 3ல் 2 தேவையை சிறப்பாக செய்து கொடுத்துருக்காரு. அவர் ஒரு டூர் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நண்பர். நம்ம பிள்ளை வயசானவங்களாக இருந்தால் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் வேலையில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களால கவனிக்க முடியல. இவர் நம்ம கூட வந்திருக்கிற பிள்ளை நமக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து செய்கிறாரு. சரியான திட்டமிடல், கனிவான கவனிப்பு. வந்திருக்கவங்க அத்தனை பேருடைய உடல் நலத்து மேலேயும் ஒரு அக்கறை, அதற்கேற்ற உணவு வகைகள், எந்த விதத்திலுமே குறையொன்றுமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது இவர் மென்மேலும் வளரணும். இவரை பார்த்துட்டு மற்ற டூர் ஆப்ரேட்டர்ஸ் கூட என்னப்பா இந்த இவருடைய டூரில் மட்டும் இவ்வளோ பேர் போகிறாங்களே, என்ன காரணம், அப்போ அங்கே ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திருந்தணும். தவறு இருக்கிறவங்க திருத்திக்கணும். அதுக்கு இவரை ஒரு முன்வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேருக்கு நண்பர்கள் வெளியே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டூரை பற்றி சொல்லி அனுப்பணும். நாங்கள் கிட்டத்தட்ட சொல்லி ஒரு 20 பேருக்கு மேலே இவர் கூட இப்போ போயிருக்காங்க. நாங்கள் பிப்ரவரியில் தான் இவர் கூட பழக்கமானோம். அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் இவங்க கூட போயிருக்காங்க. என்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் பிள்ளை கூட போய் வந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மென்மேலும் வளரணும். இந்த ஆர்கனைசேஷனை அவர் நிறுத்தக்கூடாது. ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உதவிகள் கண்டிப்பாக தேவை. பணம் இருக்கும், மனம் இருக்கும், ஆனால் துணை இருக்காது. அந்த துணை சிவகுமாரன் துணையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் வணக்கம். சார் வணக்கம். My name is Selvaraj. I am professionally an advocate at High Court Madras. This is my second trip with Mr. Sivakumar sir. He is arranging Sai Tours and Travels. Very good arrangement, sir. We had a very good accommodation and also the South Indian food. He arranged his own cook. So wherever we go, food will be our first preference. Moreover, the accommodation is all the places where we have stayed is the 3-star ranges hotels alone. So see, for the senior citizen, this is very comfortable travel. Even though he has already previously he has informed that the Gujarat trip is a long travel trip. For that, we can accommodate the same because the bus transport accommodation is very good. So I am very happy with the. Thank you. Thank you, sir.